காந்தி செய்த தவறுகள்னு சொல்லி அவருடைய பேரன் கண்ணுக்கு முன்னாடி பார்த்த விஷயங்கள் எழுதியிருக்கார் அவர். ஆன்மீகமயமா இந்த வார்த்தை மகாத்மான்ற வார்த்தை முதல்ல ஒரு மனிதனுக்கு கொடுக்க முடியுமான்றதுல ஆட்சேபனை இருக்கு. இல்லை, பொதுவாக ஒவ்வொரு தலைவர்களோட அணுகுமுறைகளுக்கும் எதிரான கருத்துக்கள்னு இருக்க தான் செய்யும். அதுக்காக அவங்கள அப்படி தவறுன்னு சொன்னால் நீங்கள் எல்லாரையும் தானே தவறுன்னு சொல்லணும், கிருஷ்ணரையே தவறுன்னு சொல்லணும். மாற்று மதத்தினர் இந்துக்களை தாக்க வந்தால் கூட இந்து மதத்தினர் அப்படியே அமைதியாக இருக்கணும். அவங்கள நீங்கள் சைத்து கொண்டு போகணும். சட்டங்களே ஒரு சமூகத்திற்கு வேறு மாதிரி திணிக்கப்பட்டு விட்டாச்சு. இல்லை, அப்படி இந்திய சட்டம் எங்கேயாவது ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருவர் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்துவை மதத்தின் ரீதியில் தாக்கிவிட்டார், இருந்தாலும் கூட அவரை நான் விடுதலை செய்கிறேன் எங்கேயா விட்டுருக்கா? அப்போ சாதிய பாகுபாடை கொண்டு வந்தது மதம் அல்ல, உங்களுடைய அரசியல். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற மதம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த சில விஷயங்கள் குறித்து உரையாட இருக்கிறோம். வணக்கம் சார். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு அதில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இதில் அவருடைய பெயரை மாற்றுறதில் ஏன் இப்படிலாம் பார்க்குறாங்க, இதில் அவருடைய பெயரை மையப்படுத்தி சொல்வதற்கு ஒரு தகவல் இருக்குது அப்படின்னீங்க. என்ன அது? இந்த தகவல்ன்றதை விட என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, முதல்ல மகாத்மான்ற வார்த்தை இப்படி என்ன வச்சு காந்தியடிகளுடைய பெயரில் இன்றைக்கி நம்ம ரூபா நோட்டு அச்சிடிச்சிருக்கோம். நம்மளுடைய எல்லா விதமான விஷயங்களும் அவரை போற்றுவதைப் போல அவருடைய பேரில் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கு. பெரிய ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், பெரிய ரோடாக இருக்கட்டும், மகாத்மா காந்தி ரோடுன்றது எல்லா ஊர்லேயும் இருக்குது. ஒரு மிகச்சிறந்த நம்மளுடைய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்ததில் மிக மிக முக்கிய பங்கு ஆற்றியவர் நமக்கு தெரியும். அவர் தான் வாங்கி கொடுத்தாரா இல்லையான்றது அது ஒரு சர்ச்சையான கருத்து. முக்கிய பங்கு ஆற்றினான்றது எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் ஆன்மீகமயமாக இந்த வார்த்தை மகாத்மான்ற வார்த்தை முதல்ல ஒரு மனிதனுக்கு கொடுக்க முடியுமான்றதுல ஆட்சேபனை இருக்குது. என்ன காரணம்னா, பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், மகாத்மான்ற வார்த்தை யாருக்கு கொடுக்கப்படும்ன்றத முதல்ல சொல்கிறார் அவர். மகாத்மான்ற வார்த்தை என்னன்னா, மகாத்மானஸ்து மாம் பார்த்தா தெய்வம் பிரகிருதி மாஷ்ரதா. என்ன அப்படின்னா, இந்த மகாத்மான்றவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அனைத்து விஷயங்களிலும் தெய்வத்தினுடைய விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு சமயம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு மேல தான் மகாத்மான்னு கொடுக்கப்படும். அப்ப அந்த மகாத்மான்றவர் எப்படி இருக்கணும்? மனிதனுக்கு அப்பாற்பட்டு, மனிதர்கள் பண்ணக்கூடிய தவறுகளுக்கு அப்பாற்பட்டு, மனிதர்கள் செய்யக்கூடாத தவறுகள் எல்லாம் செய்யாமல் இருக்கக்கூடிய மனிதராக இருந்திருக்கணும். ஆனால் பௌதிக உலகத்துக்குள்ள யாருனாலுமே தவறுகள் செய்யக்கூடிய நபர்கள் தான். தவறுகள் செய்யாத நபர்கள் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. உண்மையா இல்லையா? அப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, வரலாறுக்காக சொல்கிறேன். அந்த மகாத்மாவை என்ன பண்ணார் அப்படின்னா, பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்ளல. நிறைய விஷயங்கள் பாரபட்சமாக நடந்து கொண்டான்றது இன்றைக்கி வரலாறுல வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மள்ட்ட மிகப்பெரிய குறைபாடு என்ன அப்படின்னா, நீங்களும் படிச்சீங்க, நானும் படித்தேன் பள்ளிக்கூடங்களில் மகாத்மா காந்தியை பற்றி. நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் வேறு, நடந்த விஷயங்களே வேறு. ஹிஸ்ட்ரி புக்ஸ்லையும் நம்மளுடைய வரலாற்று புத்தகங்களையும் நம்ம படித்த விஷயங்களில் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நேர்மாறாக படித்ததற்கு நேர்மாகத்தான் வந்து கொண்டிருக்கு. ராஜ்மோகன் காந்தின்னு யார்? ராஜ்மோகன் காந்தி அவருடைய பேரன். அவர் ஒரு அற்புதமான புத்தகம் எழுதியிருக்கார். நான் உங்களுடைய நேயர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த புத்தகத்தை போய் படிக்கணும். எதற்காகனா, காந்தி செய்த தவறுகள்னு சொல்லி அவருடைய பேரன் கண்ணுக்கு முன்னாடி பார்த்த விஷயங்கள் எழுதியிருக்கார் அவர். நிறைய விஷயங்கள்ல இன்னைக்கு நம்ம நாடுகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதுக்கு முக்கிய காரணமே காந்தி தான் அவர் சொல்ல வர்றார். அவர் என்ன காரணம் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்றேன். இல்லை, பொதுவாக ஒவ்வொரு தலைவர்களோட அணுகுமுறைகளுக்கும் எதிரான கருத்துக்கள்னு இருக்க தான் செய்யும். அதுக்காக அவங்கள அப்படி தவறுன்னு சொன்னா நீங்க எல்லாரையும் தானே தவறுன்னு சொல்லணும், கிருஷ்ணரையே தவறுன்னு சொல்லணும். அதுதான் சொல்ல வரேன். இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா, என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதை நீங்க மகாத்மான்னு ஏன் அவர் சொல்ல முடியும் சொல்ல, அதுதான் நான் முதல்ல சொன்னேன். மகாத்மான்ற வார்த்தை யாருக்கு உபயோகிக்க முடியும் அப்படின்னா, எந்த விதமான குறைகளுக்கு அப்பாற்பட்டவை தான் சொல்ல முடியும்னு கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதை. சரிங்களா? இப்போ என்ன ஆச்சுங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். என்ன அப்படின்னா, நவகாலின்னு ஒரு இடத்துல பெரிய ஒரு இது நடக்குது. நான் கேட்டுப்பட்டு நவகாலி ராய்ட்ஸ் அப்படின்னு நடந்தது. முஸ்லீம் கிறிஸ்டின் இந்துக்களுக்கான மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்தது. நவகாலி எங்க இருக்குன்னா, இப்போ பங்களாதேஷ்ல. அங்கே இவர் பார்க்க போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா,
முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் நிறைய சண்டை நடந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு நிறைய தெரியும், எப்பொழுதுமே அவர் சொல்லக்கூடிய கூற்று என்ன அப்படின்னா, மாற்று மதத்தினர் வந்து இந்துக்களை தாக்க வந்தால் கூட இந்து மதத்தினர் அப்படியே அமைதியாக இருக்கணும், அவங்கள வந்து நீங்கள் வந்து சகித்து கொண்டு போகணும், அவர்கள் என்ன தவறு செய்தாலும் சகித்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கூற்றைத்தான் அங்கேயும் வைத்தார். மூப்லா வயலன்ஸ் இங்கே நடந்தது எங்க கேரளாவில், மாப்லா வயலன்ஸ் அங்கேயும் பண்ணார். இது என்ன இன்னைக்கு நீங்க சொன்ன முந்தின கேள்விக்கு எதுக்கு இது தொடர்புன்னா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், சட்டங்களே ஒரு சமூகத்திற்கு வேறு ஒரு சமூகத்திற்கு வேற மாதிரி திணிக்கப்பட்டு விட்டாச்சு. இது எங்க ஆரம்பமாச்சு? காந்தியடிகள் ஆரம்பமாச்சு. ஏன் ஆரம்பமாச்சுன்னு நான் சொல்றேன். ஏன் ஆரம்பமாச்சு அப்படின்னா, சட்டம்ன்றது எல்லாருக்கும் சமம். அது வந்து உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு பார்க்க முடியாது, உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு பார்க்க முடியாது, இந்த சமயம் அந்த சமயம்னு பார்க்க முடியாது, ஆணோ பெண்ணோன்னு பார்க்க முடியாது, உனக்கு பணம் இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியாது. அப்ப நான் வந்து ஒரு மதவாதத்தை எடுத்து அடுத்தவருக்கு துன்புறுத்துகின்றேன் என்றால் நான் தவறானவன். உண்மையா இல்லையா? இல்லை, அப்படி இந்திய சட்டம் எங்கேயாவது ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருவர் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்துவை மதத்தின் ரீதியில் தாக்கிவிட்டார், இருந்தாலும் கூட அவரை நான் விடுதலை செய்கிறேன் எங்கேயா விட்டுருக்கா? நிறைய இடங்கள் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா சரி, சட்டம் வந்து பாரபட்சமா இருக்கு. ஆனா அப்படி எதுவும் நடக்கலையே. நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன் அப்படின்னா, சட்டம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சட்டத்தில் எழுதக்கூடிய நீங்கள் உடுக்கி பாருங்கன்னா, லா படிச்சிருந்தா தெரியும், லா என்ன பண்ணுவாங்கன்னா லா அண்ட் ப்ராக்டிஸ்னு உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, லானா புத்தகத்தில் இருக்கக்கூடிய சட்டம், அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, ரெண்டு வித்தியாசம் இருக்கு. எதுக்காக ப்ராக்டிஸ் ஒரு புத்தகம் கொடுக்குறாங்க உங்களுக்கு, அந்த சட்டத்தை இப்படித்தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இன்னைக்கு காலகட்டத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க. பேங்கிங் லா அண்ட் பேங்கிங் ப்ராக்டிஸ்னு ஒன்று இருக்கு. சட்டத்தை அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிடுவாங்க. எதுக்கு தனியாக ஒரு புத்தகம் ப்ராக்டிஸ்னு? என்ன காரணம்னா, அதற்கும் இதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குன்றதான் நேர்மையான சட்டம். இன்னைக்கு உதாரணத்துக்கு சட்டங்களை நம்ம திருத்தி விட்டதுனால சட்டங்களுக்கு எதிராக இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நான் உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு உதாரணம் எனக்கு ஞாபகம் வந்தது. என்ன அப்படின்னா, கோயில்கள் வந்து இருக்கிற நிதிகள்ல இருந்து பல கல்லூரிகள் நடந்து கொண்டிருக்கா. கோயில் நிதியில இருந்து கல்லூரி நடத்தப்படுது. அந்த கல்லூரியில நீங்க என்ன பண்ணலாம், அந்த கோயில் சம்பந்தமான விஷயங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டும்ன்றது சட்டம் சொல்லுகின்றது. நீங்க பண்ணுகிறீங்களா? பண்ணல. அந்த கல்லூரிகள்ல யாரு வேலையை பார்க்கணும்ன்றது கூட HRNC ஆக்ட்ல இருக்கு. அதுவும் நீங்கள் பண்ணலை. மூன்றாவது, மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஏன் ஆர்டியிலேருந்து இவங்க வந்து எக்ஸப்ஷன் கொடுத்தீங்க? ஏன் கொடுக்கணும்? அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, மைனாரிட்டி பீப்புளில் யாருமே பேக்வர்ட் பீப்புள் இல்லையா, ஏழைகளே இல்லையா? ஆர்டி ஆக்ட்னா என்ன? ஏழைகள் ரொம்ப ரொம்ப கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இலவசமாக எல்லா பள்ளிகளிலும் நீங்கள் வந்து படிப்பு சொல்லி கொடுக்கணும். அதான சட்டம் சார். அது ஏன் வந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் மட்டும் விலக்கு? எனக்கு புரியல. நான் சட்ட மேதை இல்லை, உங்கள்கிட்ட கேட்குறேன். இல்லை, இவ்வளோ கேட்குற ஹிந்து ஆன்மீகவாதிகள், ஹிந்துத்துவ அமைப்புகள் ஹிந்து மக்களுக்குள்ள சமூகத்துக்குள்ளே வந்துட்டா அதில் நடக்கிற அதாவது சாதியை பேஸ் பண்ணி நடக்கிற ஆணவ கொலைகளுக்காக இந்த அளவுக்கு குரல் கொடுக்குறாங்களான்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அதுதான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு என்னன்னா, அதை குரல் கொடுத்துருக்கணும். இப்போ நான் சொல்கிறேன், இன்னைக்கு உதாரணத்துக்கு இந்த அளவுக்கு மதம்னா வந்து பேசுற இந்த குரல் வந்து சாதிகளுக்குள்ள, அது கீழ் சாதிகளுக்காகனா வந்து பேசுதான் ஒரு விஷயம் சொல்றேன். கேளுங்களேன், நீங்க அப்படின்னா இந்துக்களுக்காக போராடுறீங்கன்னு எடுத்துக்கலாம். இல்ல, சாதிய ஒடுக்குமுறைன்றது இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன் கேளுங்க. சாதிய ஒடுக்குமுறை இன்னைக்கு மதம் சார்ந்தே இல்லை, அரசியல் சார்ந்து இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா ஆழ்ந்து கவனிச்சுன்னா தெரியும். மதம் சார்ந்தே இல்லை இன்னைக்கு. மதம் சார்ந்தனா எப்படி? ஒரு மதம் சார்ந்த நபர் இன்னைக்கு எங்களுடைய ஆர்கனைசேஷன் நான் பேச முடியும். எங்களுடைய ஆர்கனைசேஷன்ல நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், சாதிய பாகுபாடே கிடையாதுன்றதை நான் கண்மூடி சொல்ல முடியும். ஏன் சொல்ல முடியும்? எங்களுடைய கோயிலில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, தினமும் கடவுளை தொட்டு அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்யக்கூடிய நபர் எங்கிருந்து வந்தார்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முன்னாடி. அவர் வந்து எந்த மாதிரி நிலையிலிருந்து வந்தார், அவர் எந்த ஜாதின்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கும் எங்களுடைய பூஜாரிகள் இருக்காங்க, அந்த பூஜாரிகள் எந்த ஜாதின்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கும் எங்களுடைய இதில் வந்து வேதம் ஓதக்கூடிய நபர்கள் இருக்காங்க, எந்த ஜாதின்னு எனக்கு தெரியாது. எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து கீழ்த்தளத்திலிருந்து வந்த மக்கள் தான் எல்லாரும் எனக்கு தெரியும். அப்போ ஏதாவது ஒரு மதம் சார்ந்த இடங்களில் ஜாதிய பாகுபாடு இருந்ததா இல்லைன்றதை எதுக்காக சொல்கிறேன். போன வாரம் ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. எந்த கும்பாபிஷேகம் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன கும்பாபிஷேகம் அப்படின்னா, ஆதனூர்னு ஒரு ஊர் இருக்குது. ஆதனூர் எங்கே இருக்குது அப்படின்னா, காட்டுமன்னார் கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிதம்பரம் மாவட்டத்தில். அந்த மாவட்டத்தில் ஆதனூர்னு ஒரு குக்கிராமத்தில் ஒரு கோயில் கும்பாபிஷேகம், சிவன் கோயிலுடைய கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே வந்திருந்தவர் யார் வந்து முக்கியமான அந்த சீஃப் கெஸ்ட் எப்படி சொல்லுவீங்க, முக்கியமான சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா, காஞ்சி காமக்கோட்டியினுடைய சங்கராச்சாரியா வந்தது. இந்த கோயிலுக்கு அவங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா, மதங்கள் சார்ந்த இடத்துல ஜாதிய பாகுபாடு இல்லைன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்த கோயிலில் வந்து நந்தனார்ன்றதுக்கான கோயில். நந்தனார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் நந்தனார்? 63 நாயன்மார்களில் ஒருவர். இந்த நந்தனாருடைய பேக்ரவுண்ட் என்ன? அவர் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மக்களால் இன்னைக்கு வந்து பட்டியலிடப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய நபர். அப்படி வச்சுப்போம். ஏன்னா நீங்க இன்னைக்கு பட்டியலிட்டிருக்கீங்க, அன்னைக்கு பட்டியலிடல, இன்னைக்கு பட்டியலிட்டிருக்கீங்க. அந்த சமூகத்தை வந்தக்கூடிய ஒரு நபர், அவரை நாயன்மாராக்கி அவருக்கு ஒரு கோயில் கட்டி அந்த கோயிலுக்கு பிரதிஷ்டை செய்ய யார் வராரு? மத குருமார்கள் வராங்க. அந்த கோயிலுக்குள்ள 50-60 வருடங்களாக மாற்று மத கீழ்த்தரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உள்ள வரக்கூடாதுன்ற ஒரு
சாதிய வன்மத்தை யார் கொண்டு வந்தது? யார் கொண்டு வந்தது? அங்க இருந்த ஜமீன்தார் கொண்டு வந்தது. மத குருமார்கள் வந்து சொன்னாங்களா உங்களுக்கு? மத குருமார்கள் என்னைக்காவது வந்து சாதிய பாகுபாடு பார்க்கணும், சாதியை வைத்து நீங்க அரசியல் பண்ணணும் சொன்னாங்களா? சொல்லல. யார் பண்ணது? ஆட்சி செய்யக்கூடிய நபர்கள் பண்ணியிருக்காங்க. ஜமீன்தார்னா யாரு? ஆட்சி செய்யக்கூடிய நபர்கள். அப்ப சாதிய பாகுபாடை கொண்டு வந்தது மதம் அல்ல, உங்களுடைய அரசியல். அரசியலை வெளியில கொண்டு போயிட்டீங்கன்னா மதம் வந்து சாதிய பாகுபாடு குறைஞ்சு விடும். அப்போ இந்த மகாத்மான்ற பெயரை வந்து யூஸ் பண்ண கூடாதுன்றது மதம் சார்ந்த கண்ணோட்டத்தில் தான் வருது. கண்ணோட்டத்தில் இருக்கிறதுனால அதை வந்து என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, அப்போ இந்த அரசு, பாஜக அரசு மதம் சார்ந்த கண்ணோட்டத்தில் தான் இந்த முடிவு எடுத்திருக்குன்னு எடுத்துக்கலாம். எல்லாரும் அரசியல் செய்யறாங்க. நான் என்ன உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இல்ல ஒரு மக்களாட்சி இதுல, ஒரு ஜனநாயக ஆட்சியில ஒரு அரசு வந்து ஒரு மதச்சார்பற்ற நாட்டுல ஒரு மதம் சார்ந்த பார்வையில அப்ப இந்த முடிவு எடுத்திருக்குன்றது தவறு தானே? நான் என்ன உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க கேட்ட உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ படி எங்க கேள்விக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். என்ன பாயிண்ட்னா, முதல்ல ஜனநாயகம்னு வந்துட்டாலே ஓட்டு தான் முக்கியம். உண்மைதானே? ஓட்டு தான் பேசும். ஓட்டு பேசுன்னு ஆகும்போது என்ன நடக்கும்? அங்க யாரை எப்படி நம்ம வந்து கவர் செய்தால் எனக்கு ஓட்டு கிடைக்கும் தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அரசியல்வாதின்னு அப்படித்தானே பார்ப்பான். அவன் என்ன பார்ப்பான்? எனக்கு இவரை கவர்ந்தால் ஓட்டு கிடைக்குமா, எனக்கு இவர்களை கவர்ந்தால் ஓட்டு கிடைக்குமா, அப்படித்தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. தமிழ்ன்ற ஒரு சேனல் எப்படி பண்ணணும்னா, ஒரு டார்கெட் மார்க்கெட்டை வச்சிருக்கும், ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் வச்சு பண்ணும். இன்னொரு சேனல் இன்னொரு டார்கெட் ஆடியன்ஸ் வச்சு பண்ணும், ஒரு சினிமா வச்சு பண்ணும், இன்னொருத்தர்கள் ஆன்மீகம் வச்சு பண்ணுவாங்க, ஒருத்தர் அரசியல் வச்சு பண்ணுவாங்க. ஸோ அப்போ இங்கே பொதுநலன்றது இல்லை. அரசியலில் இன்னைக்கு பொதுநலம் கம்மியானது காரணத்துக்காக தான் இந்த திருப்பரங்குன்ற மாதிரி விஷயங்கள் வருகின்றன. அதனால தான் உயிர் பலி ஏற்படுத்துச்சு. பொதுநலம்ன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதான் இப்போ நீங்கள் சொல்லுது போல பார்த்தா அது எல்லா கட்சிகளுக்கும் கட்சிகளுக்கும் பொருந்தும். நான் அதை என்னைக்குமே சொல்றேன். என்ன காரணம் அப்படின்னா, நாம வந்து இன்னைக்கு எந்த கட்சி இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக பேசல, நான் ஒரு மதம் சார்ந்த விஷயமா பேசுறேன். இந்து மதத்துல, அதுவும் குறிப்பா சனாதன தர்மத்துல இந்த விஷயங்களே கிடையாது. நீங்க பாரம்பரியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. எங்கு வந்தது? பிரிட்டிஷ்காரர்கள் வந்ததுக்கு அப்புறம் வந்தது, அதற்கப்புறம் ஜமீன்தார்கள் வந்ததுக்கு அப்புறம் வந்தது. மூன்றாவது எங்கிருந்து வந்தது? நம்மளுடைய ஒடுக்குமுறைகள்ன்றது எப்படி வந்தது அப்படின்னா, நம்மளுடைய எல்லா விதமான விஷயங்களும் மேல்தட்டு கீழ்த்தட்டுன்னு வந்ததுக்கு முக்கிய காரணமே நம்மளுடைய ஜனநாயகம் தான் காரணம். ஓட்டுன்னு ஒருத்தங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஓட்டை வாங்க வேண்டும். அந்த ஓட்டை வாங்கணும் அப்படின்னா அவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். செய்யாம ஓட்டு போட மாட்டான். இன்னைக்கு உதாரணம் நீங்க சொன்ன காரணத்துக்காக சொல்றேன். அதனால இன்னைக்கு என்னாச்சு? இது எல்லாமே ஓட்டு அரசியலுக்கு மாறி போனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாப்டர் எடுப்பாங்க. அதனால என்னுடைய பணிவான வேண்டுகோள் உங்கள் மூலியமா என்ன சொல்றேன் அப்படின்னா, மதத்தை அரசியலோட வந்து பிணைக்க வேண்டாம். அந்த ஒரு நிகழ்ச்சியின் விஷயமா சொல்றேன். அந்த நிகழ்ச்சிக்கு விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயம், அந்த கோயிலுடைய கும்பாபிஷேகத்திற்கு நிறைய அரசியல்வாதிகளும் வருவதற்கு ஆசைப்பட்டார்கள். சரிங்களா? நான் அந்த நடத்திய நபர்கிட்ட நான் வச்சுட்ட ஒரு வேண்டுகோள் என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் போயிருந்த அந்த கோயிலுக்கு நான் என்ன சொன்னேன், இந்த நிகழ்ச்சியை, ஒரு கும்பாபிஷேகத்தை ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியாக வச்சுப்போமே. வெறும் ஆன்மீகவாதிகளை வைத்து அந்த கடவுளை கும்பிடக்கூடிய தேவார பாடல்களோ திருப்புகழ் பாடல்களோ வேதங்களுடைய ஒளியினில் வச்சு அந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தி விட்டு வரலாமே. எதற்காக அரசியல்வாதிகளை கூப்பிடுகின்றீர்கள்? நான் கேட்ட ஒரு பணிவான வேண்டுகோளின் காரணமாக அந்த நிகழ்ச்சி அரசியல்வாதிகளே வேண்டாம், வந்த அரசியல்வாதிகள் கூட இங்கே வர வேண்டாம்னு சொல்லி வெளியில் அனுப்பி அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இது நான் ஏன் வந்து உங்கள் மூலியமாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளுடைய வழிபாட்டு தலங்களில் அரசியல்களை உள்ளே கொண்டு வந்தாலே இது வந்து என்றைக்குமே ஒரு சரியான பாதையே வராது. கோர்ட்டுக்கு போனால் கூட உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்காது. கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பு கிடைச்சதா? தீர்ப்பே கிடைக்காது. ஏன்னா வந்து நீங்க ஒரு விஷயம் சொல்லுவீங்க, இப்போ இதுல தீர்ப்பு ஒரு ஒத்தி வச்சிருக்காங்க. அப்படிதான் என்ன ஆகும்னா, இவங்க ஒத்தி வைப்பாங்க, அவங்க மேலே போவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிவ்யூ பெட்டிஷன் போடுவாங்க. என்னைக்கு இதுக்கெல்லாம் தீர்ப்பு கிடைக்க போகுது? அதனால தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, மதம் சார்ந்த விஷயமா அது நடந்துடும். அரசியலை வேற மாதிரி பண்ணிக்கலாமே. அரசியல் செய்யறதுக்கு 1000 இடங்கள் இருக்கு, அதை பண்ணலாம். கிருஷ்ணருடைய கருணை கிடைக்கட்டும். பல்வேறு தகவல்களை, கருத்துக்களை பெருந்தோண்டமைக்கு நன்றி.